சோழர்கள் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. யார் கட்டினாங்கங்கிற எந்த மாதிரியான தகவலும் நமக்கு கிடைக்கல. அங்க கல்வெட்டியும் நான் எதையும் பார்க்க முடியல. இப்போ அப்படி இந்த இடத்துல இருந்து இந்த கோயிலோட அழகை பாருங்க. இப்படிப்பட்ட அழகான கோயில் இவ்வளோ நாள் நமக்கு தெரியாம போயிருக்கு. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. சோழர்கள் இந்த கோயிலை கட்டியிருந்தாலும் பிற்காலத்துல நாயக்கர்களும் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப அழகு சேர்க்கறதே இந்த சுற்று மண்டபத்துல நின்று இந்த கோயிலை பார்க்கறது தான். இந்த கோயில இருந்த அழகான வாகனத்தோட அந்த ராவண சிற்பம் இந்த ஊரோட பழைய பெயர் கோப்பருவதம். அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உமாதேவியோட வழிபாட்டிற்காண்டி நம்ம நந்தி தேவர் உதவி செய்ததால இந்த ஊருக்கு கோப்பருவதம்னு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆதி காலத்துல சக்தி சிவனை வழிபட்டதால இந்த இடத்துக்கு ஆதி சக்தீஸ்வரன்னு பெயர் உண்டு. இந்த கோயிலோட பின்புறத்துல பசு ஒரு சிவலிங்கத்துல பால் சுரக்கிற மாதிரி ஒரு சிற்பத்தை நீங்க பார்க்கலாம். இந்த சிற்பம்